ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, புதுசா நீங்க ஒரு ஃபேன்சி ஷாப் வைக்க போறீங்க அப்படின்னாலும் சரி, ஆல்ரெடி நீங்க ஒரு ஃபேன்சி ஷாப் வச்சிருந்தாலும் சரி, இந்த ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு பர்ச்சேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேன்சி ஐட்டம் மட்டும் தான். ஸோ, அதில பார்த்தீங்கன்னா, கலெக்ஷன் வந்து எல்லா இடமும் எல்லாமே கிடைக்கவே கிடைக்காது. 4 கடை, 5 கடையில நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். அப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஆனா, இன்னைக்கு நம்ம பாரிஸ்ல இருக்கிற ஒரு ஹோல்சேல் ஃபேன்சி ஷாப்புக்கு போக போறோம். அந்த ஃபேன்சி ஷாப் நீங்க போனீங்கன்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு தேவையான மொத்த பொருட்களும் அங்க வாங்கிக்கலாம். ஏன்னா, அவ்வளோ கலெக்ஷன் அதாவது அல்ல அல்ல குறையாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு வந்து வெரைட்டீஸ் வச்சிருக்காங்க. நீங்க அந்த ஒரு கடைக்கு போனீங்கன்னா, கிட்டத்தட்ட 80% ஃபேன்சி ஐட்டத்த நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய கடை, கடைன்னு சொல்லக்கூடாது. கடல் மாதிரி ஒண்ணு கடை. ஸோ, அந்த கடைக்கு தான் நம்ம இப்போ போக போறோம். வாங்க எப்படி போறதுன்னு நான் சொல்றேன். ஆக்சுவலா நான் வந்து பாரிஸ் போம்போது ட்ரெயின்ல மட்டும் தான் எப்பவுமே ட்ரெயின்ல தான் போவேன். ஸோ, நீங்களும் ட்ரெயின்ல வரீங்க அப்படின்னா, கோட்டை ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கிக்கங்க. இல்ல பஸ்ல வரீங்க அப்படின்னா, பாரிமுனை பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க இறங்கிக்கங்க. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நீங்க கடைக்காரங்களா இருந்தா 100% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஃபேன்சி ஐட்டத்துக்கு நம்ம எங்க பர்ச்சேஸ் போனாலும், எந்த கடைக்கு போனாலும், அவங்க அது ஒவ்வொரு இதுலயும் பார்த்தீங்கன்னா, அவங்களோட கோட் நம்பர் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்க சொல்றது தான் விலை, அவங்க போடுறது தான் பில்லு. ஆனா, இப்ப நம்ம போகக்கூடிய கடை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலயுமே நம்மளுக்கு தெரியிற மாரி, புரியிற மாரி தெளிவா ரேட்ட போட்டு வச்சிருக்காங்க. ஸோ, நம்ம மாடல பார்க்கலாம், ரேட் ஓகேன்னா எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு வந்து தெளிவான ஒரு கடை, சூப்பரான ஒரு கடை. அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்க போனீங்கன்னா யார்கிட்டயுமே எந்த டவுட்டும் கேட்க தேவையில்ல. டக்கு டக்கு டக்குன்னு எடுத்துட்டு வந்து பில் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, அங்க நெறைய பேர் இருக்காங்க. ஸோ, அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டீஸ் இருக்கு. அந்த ஒரு அது மாரி ஒரு அருமையான கடைய தான் உங்களுக்கு காட்டப் போறேன். ஸோ, நம்ம வந்து பாரிமுனை பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டு, அதுக்கப்புறம் அப்படியே நம்ம என்எஸ்சி போஸ் வழியா என்எஸ்சி போஸ் ரோடு வழியா நம்ம வரலாம். இதுதான் என்எஸ்சி போஸ் ரோடு. இது எப்பவுமே வந்து பிஸியா தான் இருக்கும். ஸோ, அப்படியே நம்ம என்எஸ்சி போஸ் ரோடு வந்தோம்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க போலீஸ் பூத் ஒண்ணு இருக்கு. அந்த பூத்துக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, நாராயணா முதலி ஸ்ட்ரீட். இப்ப நம்ம நிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா, நாராயணா முதலி ஸ்ட்ரீட். இதுக்கு அடுத்த ஸ்ட்ரீட் தான் இப்ப நம்ம போக போறோம். பெருமாள் முதலி ஸ்ட்ரீட். இந்த பெருமாள் முதலி ஸ்ட்ரீட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஒன் ஃபேன்சி ஐட்டம் மட்டும் தாங்க. 90% ஃபேன்சி ஐட்டம் மட்டும் தான் இந்த ஸ்ட்ரீட்ல இருக்கும். பேங்கிள்ஸு, ஃபேன்சி ஐட்டங்கள் இது மாரி மட்டும் தான் இங்க நெறைய ஷாப்ஸ் இருக்கும். சின்ன சின்ன ஷாப்ஸ்லாம் நெறைய இருக்கும். பார்க்கறதுக்கு வெளியில ஒரு சில ஷாப் பார்த்தீங்கன்னா, சின்னதா இருக்கும். உள்ளுக்குள்ள நல்லா பெருசா வச்சிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப பெரிய இப்ப நம்ம போகக்கூடிய ஷாப் பார்த்தீங்கன்னா, வெளியில பார்க்க கொஞ்சம் சின்னதா தான் இருக்கும். ஆனா உள்ள பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பெருசா இருக்கும். மார்க்கெட்ல பாரிஸ்ல பார்த்தீங்கன்னா, பெரிய கடைகள் வந்து ரொம்ப கம்மியா ஒரு சில கடைகள் தான் இருக்கும். அது மாரி ஒரு சில கடைகள்ல இப்ப நம்ம போகக்கூடிய கடையும் ஒண்ணு. ஏன்னு கேட்டீங்கன்னா, வெளியிலருந்து பார்க்கறதுக்கு அவுட்லுக் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த ஷாப். நியூ ஃபேன்சி ஸ்டோர். இந்த ஷாப்புக்குள்ள தான் இப்ப நம்ம போக போறோம். இது வெளியிலருந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் சின்ன கடையா தான் தெரியும். ஆனா உள்ள போனா தான் தெரியும். இது இவ்ளோ பெரிய கடையான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஒன் ஃபேன்சி ஐட்டம். பேங்கிள்ஸ் மட்டும் இவங்க கிட்ட கிடைக்காது. ஸோ மீதி எல்லாமே இங்க இருக்கு. வாங்க கடைக்குள்ள போலாம். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. இந்த கடையோட வியூ பாருங்க. இதுவரைக்கும் நெறைய பேரு பல வருஷங்களா போனா கூட இந்த ஷாப் வந்து நெறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. கடைக்குள்ள வியூ எப்படி இருக்கு பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, ஹோல்சேல் மட்டும் தான். அவ்ளோ வெரைட்டீஸ் பார்த்தீங்கன்னா, இங்க போனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் மைண்ட்ல நல்லா வச்சுக்கோங்க. இந்த கடைக்கு போனீங்கன்னா, ரூ. 5000க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ண போனீங்கன்னா, கண்டிப்பா ரூ. 7000 ரூ. 8000 ஆயிடுங்க. இந்த கடைக்கு நான் நெறைய டைம் போயிருக்கேன். ரூ. 10,000க்கு பர்ச்சேஸ் பண்ணா கண்டிப்பா ரூ. 15,000 ஆயிடுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, எடுக்க எடுக்க வெரைட்டீஸ் எத வாங்குறதுன்னே கன்ஃப்யூஸ் ஆயிடும். அவ்ளோ எடுக்க எடுக்க ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, எல்லாமே பிடிக்கும். ஸோ நம்ம வந்து 10 ஐட்டம் வாங்க போனோம்னா, 20 ஐட்டம் அங்க சூஸ் பண்ணிட்டோம். அதனால எப்பவுமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்தே பண்ணுங்க. ஏன்னா எக்ஸஸா தான் கண்டிப்பா ஆகும். அதுல எந்த மாற்றமும் கிடையாதுங்க. ஏன்னு கேட்டீங்க இதுவரைக்கும் இந்த கடைக்கு ஒரு 20 தடவ போயிருப்பேன்னா, 20 பட்ஜெட்குள்ள அடங்கவே அடங்காது. ரூ. 10,000க்கு போனா 13,000, 14,000 ரூ. 5,000க்கு சிம்பிளா நீ முடிச்சுட்டு போயிடலான்னு பார்த்தா 7,000, 8,000 ஆயிடுங்க. ஸோ அதே மாதிரி தான் எல்லாருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவ்ளோ வெரைட்டீஸ் அதாவது கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அவ்ளோ வெரைட்டீஸ். ஸோ அது மட்டும் இல்லாம இங்க பில்லிங்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வச்சிருப்பாங்க. ரொம்ப சம்டைம் வந்து ரொம்ப ஃபெஸ்டிவல் டைம்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஷாப் ரொம்ப ரஷ்ஷா தான் இருக்கும். ஆனா அதுக்காக நீங்க வந்து ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஏன்னு கேட்டா, இங்க பில்லிங்க்கே நெறைய பேர் இருப்பாங்க. ஸோ டக்கு 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 டக்குன்னு போட்டு அனுப்பிச்சுட்டே இருப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இங்க 95% பார்த்தீங்கன்னா, இங்க ஹோல்சேல் கடைக்காரங்க மட்டும் தான் வருவாங்க. பெரிய பெரிய ஷாப்காரங்க மட்டும் தான் வருவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு தேவையான மொத்த பொருளும் இங்க இருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர்ல, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல. ஸோ இது மாரி நெறைய ஐட்டங்கள் வச்சிருக்காங்க. நீங்க உங்களுக்கு வந்து இந்த இந்த ஷாப்புக்கு வந்தீங்கன்னா, வேற எந்த ஷாப்புக்கும் ஃபேன்சி ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணா கண்டிப்பா போகவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுவீங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு வெரைட்டீஸ் இருக்கும்போது நம்ம ஏன் இன்னொரு கடைக்கு போணுங்க. ஸோ இந்த ஷாப்புடைய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் வந்து பக்காவா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இந்த ஷாப் மட்டும் இல்ல. இப்ப நீங்க வந்து ஸ்டேஷனரி எங்க பர்ச்சேஸ் பண்ணணும், டாய்ஸ் ஐட்டம் எங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா கூட ஆல்ரெடி நான் வீடியோவா போட்டிருக்கேன். அந்தோட லிங்க்க கூட நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க பாருங்க. இங்க நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஏகப்பட்ட ஃபேன்சி ஸ்டேஷனரி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நெறைய இருக்கும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேனல மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வீடியோ பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் லைக் பண்ணாம மறந்துறாதீங்க. ஏன்னா, நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோவ நெறைய பேர்ட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த மாரி ஷாப் பர்ச்சேசிங் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேருக்கு வந்து தெரியவே தெரியாதுங்க. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நெறைய பேர் கமெண்ட்ல கூட சொல்லியிருக்காங்க. ஃபேன்சிக்கு வந்து கடையே செட் ஆக மாட்டேது ப்ரோ. நீங்க ஏதாவது நல்ல ஒரு ஷாப் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் 20
இயர்ஸா இந்த லைன்ல இருக்கேன். ஸோ ஃபேன்சிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, பொதுவா எங்களுக்கு ரொம்ப வருஷமா வந்து ஷாப்பே செட் ஆகலங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இத்தன வருஷமா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இதுவே நம்மளுக்கு ரொம்ப ரீசென்ட்டா ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த ஷாப்பே தெரியும். ஸோ இந்த ஷாப்க்கு நம்ம போனதுக்கப்புறம் வேற எந்த ஷாப்புக்கும் நான் பர்ச்சேஸ்க்கு போறதே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு தேவையான பொருள் மொத்த பொருளும் இங்க இருக்குது. அது மட்டும் கிடையாது எல்லாத்துலயும் பிரைஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ஸு. ஸோ எந்த நீங்க ஷாப்புக்கு போனாலும் அதில பிரைஸே இருக்காது. அவங்களோட கோட் நம்பர் தான் இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்களோ அத தான் நம்ம வந்து பே பண்ணிட்டு வந்துட்டே இருப்போம். பட் இந்த கடைய பொறுத்தவரைக்கும் அந்த அந்த இது கிடையவே கிடையாது. அதனால அந்த அந்த ஒரு விஷயத்துல நம்ம ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுவோம். வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு லைக் பண்ண மறந்துறாதீங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.